சுவாமி அப்படி தவிழ்ந்து விழுந்து விளையாடலாம் ஆரம்பிச்சுட்டாள். பகவான் நடக்க ஆரம்பிச்சுட்டாள். யசோதை என்ன பண்றது, ஸ்நான காலத்துல முதற்கொண்டு பகவான் அப்படி தோல் எடுத்துன்னு போறது. எப்போதும் பகவத் ஸ்மரணம் தான், பகவத் தரிசனம் தான் அவளுக்கு. எடுத்துக்கிட்டு போற வழக்கம். 10,000 கோபிகள் கூட கூட வருவாள். யமுனா நதிக்கு ஸ்நானத்துக்கு போனாள். 10,000 கோபிகள் கூட வராள். சுவாமியை கீழே வச்சுவிட்டு புடவை வச்சு ஸ்நானம் பண்ணினாள் யசோதை. அப்ப கோபிகள் எல்லாம் பேர் சொல்லாம ஜாட ஜாடையா சுவாமியை பத்தி குத்தம் சொல்ல ஆரம்பிச்சாலாம். என்ன என்ன சொன்னார், வத்சான் முஞ்சன் கொச்சித சமயே ரோஷ சஞ்சாதம் ஸ்வாது அத்தி அதததிபய கல்பிதயோகைः மர்கான்னோர்ஜன்னே விபஜதி சச்சேதி நாஸ்தி பாண்டம் பினத்தி திரவ்யாலாபே சகிருஹகுபிதः யாத்யுபக்ரோஷ்யதோ காலே. என்னடி நம்ம ஊர்ல இப்போ திருட்டு பெரட்டெல்லாம் அதிகமாயிட்டு 3 நாளா ஒரு கோபிகை இழந்திருந்து இன்னூற்றி தெரியாத போல என்னடி நாளா யாரோ தெரியல. வெடி காலம் அக்காலத்துல மாடு கறப்பதற்கு முன்னாடி கண்ணுட்டி எல்லாம் அவுத்து விட்டுட்டு போயிடுறாண்டின்னாளா. அவள்லாம் கோசனாள். முன்னாள்ல கோக்கள சனமா நினைச்சிருவாள் சில பேர்கள், தபஸ்த தனமா நினைச்சவாள் சில பேர்கள், வித்யாசனாள் சில பேர்கள், கீர்த்தி சனாள். அதனால சனத்துவம் நான் ஜாதிகின்றாள். தனத்துவம் ஜாதி இல்லேது. இந்த ஜாதி பாதக சங்கிரகத்துல போய் இந்த தனத்துவம் ஜாதி இல்லேன்னுட்டாள். இப்படி பல பல பேர்கள் பலவிதமான தனத்தை நினைச்சிட்டு இருந்த காலம். அவள்லாம் கோசனாள். அந்த கோகுலம் முழுக்க அந்த நந்த கோகுலத்துல கண்ணுட்டிகளுக்கெல்லாம் ஒரு ராத்திரியும் 10,000 20,000 பசு இருக்கும். எல்லாம் இந்த பெரட்டாசி அர்பிசியில கண் போட்டு விடும். கண் போட்டா அந்த க்ஷீரத்தை கலந்து கொண்டு போய் நகரத்துல வியாபாரம். கன்றுகளுக்கெல்லாம் தும்பு உம்பு போட்டு கட்டி முடியாது. சின்ன காம்பவுண்ட் வால் சவரும் முழங்கால் அத்தனை உயரம் மண்ணுனால எடுத்து விடுவாள். உள்ள சொறி வைப்பாள். ஒரு படலை கட்டி வச்சிருப்பான். அவுத்து விட்டா அந்தந்த கண்ணுட்டி தன் தாயாரை போய் பிடிச்சு ஊட்டும். அந்த மாட்டுக்காரனுக்கு எந்த மாட்டினுடைய கண்ணுட்டின்னு தெரியாது. அதுக்கு தெரியும் தங்கம்மா. அது என்ன எந்த காலேஜில் பிடிச்சது. யதா கோஷு புனஷ்டேஷு வத்சோ விந்ததி மாதரம் நாள் பீஷ்மர். அவன் ஒரு ஜடமான கர்மா போய் ஜென்மாந்தரத்துல என்னமா அவனை போய் பிடிக்கும்னா நசரே காலேஜில் படிக்காத ஒரு கண்ணுட்டி அம்மாவை கண்டுபிடிச்சு போடுறதே பிறந்த அன்னைக்கே என்ன சொன்னாள். அப்படி போய் பிடிக்குமா? நான் கொஞ்சம் பண்ற ஸ்ராத்தங்கத்தங்கள்லாம் அப்படித்தான் போய் சேர்றதான் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் பெரியவாளுக்கு. ஏவம் ஸ்ராத்தான்னம் உத்திஷ்டம் மந்திர பிராபயத்தே பித்ருன்னாள். மந்திரம் கொண்டு போய் தள்ளுறதா கண்ணுக்குட்டி மாட்டை பிடிக்கிறா போல. அப்படி கண்ணுட்டி எல்லாம் யாரோ அவுத்து விட்டுறான். ஒரே அடியா 10,000 கண்ணுட்டி ஊட்டுற போது சத்தம் கேட்கிறது. ஏதாவது அரைச்சேர் கால்ச்சேர் கரப்பம்னு அங்க போய் மண்ணாடுறதுக்குள்ள இங்க கொல்ல வழியா கண்ணுட்டி அவுத்து விட்டுட்டு வாச வழியா உள்ள வந்து ஸ்தேயம் ஸ்வாது அத்தி அதததிபயா கல்பிதைஸ்தேயோகை. நல்ல வண்ணே தயிர் பால் மோரு அதை எடுத்து சாப்பிட்டுறாண்டி திருடினாலாம். அப்படியானா பெரிய ஆளோடின்னு காட்டாளாம் ஒத்தி. இல்ல சின்ன பையன் தான் நாளாம். உயரக்க உரியில இருப்பதை என்னமா சின்ன குழந்தை நாள் எடுக்க முடியும் நாளாம். கல்பிதை திருட்டுக்கு ஒத்தாசியா என்னென்ன காரியம் வேணுமோ அத்தனையும் பண்ணி வச்சுருக்காண்டி கையில சாதனம் இருக்குன்னு நாளா. என்ன நாள் ஒரு உரலை பிரட்டி போட்டுக்கிறதா. அதுக்கும் வெட்டலைன்னா ஒரு பயல அது மேல குதிரை போட சொல்றதா. அது மேல அந்த பய மேல சுவாமி ஏறுறதா. இன்னமும் அந்த பயலுக்கு புண்ணியம் பகவான் வர முடியா. இல்லவனா எங்கேயாவது குதிரை போடுற இடத்துல ஏறி வெங்கால் படும் திருத்திரங்கால் பரமாத்மா மேல ஏறி உட்கார்றதான். மேல சட்டி வெட்டலைன்னா கையில ஒரு தண்டத்தை வச்சுட்டு அடியில ஒரு தட்டு தட்டுறதான். அது அப்படி தாராபாத்திரம் மாதிரி அப்படி ஒழுகும். சுவாமி 2 கையும் வச்சுன்னு சாப்பிடுவாளாம். இந்த குதிரை போட்ட பைய பிரார்த்திப்பனா, கிருஷ்ணா என்ன மறந்து விடாதே மனா. சுவாமி அதுக்காக என்ன பண்ணுவாள், பிரம்மானுக்கு ஸ்வயம்பம் தர்ப்பியாமின்னு தர்ப்பணம் பண்றா போல அப்படி கொஞ்சம் இப்படி விடுவாள். இந்த பிரம்ம தீர்த்தத்தாலே அது முழங்கை வழியா வரும். அந்த பையன் கீழே குதிரை போட்ட பையன் குடிப்பான். அவன் கையிலேருந்து ரொம்ப பயங்க குடிப்பான். இவனுக்கு தயிர் பாலு மொரு வெண்ணெய் இதெல்லாம் சுவாமி கொடுக்கறது.
குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து ஆனதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா கை நீட்டுமாம் ராமாவதாரத்துல ஒத்தாசை பண்ணின மர்க்கட்டங்கள். அதுக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாளாம் சுவாமி உருண்டை உருண்டையாய். அதுகளும் போரும்னு பரப்பிட்டு திருப்தாளா போட்டாக்க பேசாம போகப்படாதோ சுவாமி, அதுகளும் போரும் வேண்டாம் இனிமே சாப்பிட மாட்டோம்னா கையில் இருக்கிற தடியால் அந்த பானையை தூள் தூளா உடைச்சு போடுறதான். நாத்தி பாண்டம் பினத்தி உடைச்சு போடுறதா. ஏன்னா இந்த பழம் பானையெல்லாம் உடைக்க வந்தவனவன். பழம் பானை அசரீரம்பா வசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதான்னு இந்த சரீர அபிமானங்கள்லாம் நமக்கு போய் மறுபடியும் அம்மா வயத்துல திரும்ப திரும்ப இந்த சட்டையை போத்திக்கிட்டு வராம இருக்க முடியா பண்ண வந்தவனவன். அதனால இதை உடைப்பாளாம். உடைச்சுவிட்டு இப்படி எல்லாம் பண்றான். எந்த ஆத்திரையாவது உள்ள பூட்டுக்கிட்டு போட்டி உள்ள பூட்டி வச்சிருந்தாக்க என்ன பண்ணி போடுறான்னு தெரியுமா? அந்த ஆத்தும் பேர்ல கோச்சுக்கிறானா. வீட்டும் பேர்ல கோச்சுக்கிறானாம். வீட்டும் பேர்ல கோச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நாள் உன் வீட்டுல தீ வச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போறாளாம். சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு காரியம் பண்ணிட்டும் போடுறான். நாள் என்ன நாள் சுவாமி அந்த ஊர்ல குழந்தையா பிறந்த பிறகு வீட்டுக்கு வீடு குழந்தையா தொட்டுள்ள படுத்து இருக்கிற பயல போய் நன்னா 2 தொடையும் பிடிச்சி நிரடிட்டு போடுறதான். நிரடினா சுவாமி இன்னைக்கு அர்த்த பூர்த்தி அன்னைக்கு நிரடின நிரடல் ஷஷ்டி பூர்த்தி மட்டும் அந்த பய மூச்சு விடுவான். அது மாதிரி பண்ணப்படுறதாம். அது மாதிரி குழந்தையாக விட்டுட்டு போயிடுவதாம். இப்படி பண்றாண்டி யாரோ நாளாம் வத்சான் முஞ்சன்னே இவ்வளவு சுத்தமா சொல்றையே, நீ நேர பாத்தியான்னா பார்த்தேனாளா? பார்த்தா நீ கோச்சுக்க வேண்டாமோ? நாள் கோச்சுண்டா சிரிக்கிறாண்டி. ஸ்வாது அத்தியததிபய கல்பிதைஸ்தேயோகை மர்க்கான் போக்ஷன்னே விபஜதி நச்சேதி நாத்தி பாண்டம் பினத்தி திவ்யாலாபே சகிருஹகுபிதஹ யாத்யுபக்ரோஷ்யதோகானே. இப்படி சொன்னதே யசோதைக்கு புரிஞ்சு போச்சு. தன் குழந்தையத்தான் சொல்றான்னு.